இன்னைக்கு வந்து என்னோட பிள்ளைங்க சாய் நெமிரா 2 பேரும் தான் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி செய்கிறாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கடாயில் கடுகு உளுந்து சேர்த்துட்டு தக்காளி 3 தக்காளி 2 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி 5 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றி கிண்டிகிட்ருக்காங்க. இதான் என்னோடய பையன் சாய். அவனுக்கு வந்து சமையல்னால் ரொம்ப பண்ணுறதுக்கு பிடிக்கும். என் பொண்ணுக்குமே பிடிக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயம் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து என் பையன்தான் கிண்டிகிட்டே இருக்கிறான். என்ன தான் நம்ம சமைச்சாலும் நம்ம குழந்தைங்க நமக்காக சமைச்சு தரும்போது அதை சாப்பிட்றதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது வந்து இதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி என்னோடய பொண்ணு வந்து இதில் சேர்த்துட்ருக்கா. அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து அதில் சேர்த்தாச்சு. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அது திக்காகிற வரைக்கும் அதை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு தெரியாது அளவுங்கிறதுனால நான் அளவு எடுத்து கொடுத்துட்டேன். அதை என் பொண்ணு அந்த கிரேவியில் சேர்க்குறா. என்னோடய பையன் வந்து அதை வந்து செஞ்சிட்ருக்கிறான். அவனுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அவன் அந்த வீடியோவில் இந்த மாதிரி சமையல் செஞ்சு போடுறது. அவனுக்கு இன்றைக்கி செய்கிறேன்னு சொன்னோன்னே நான் தான் அதை ஒரு விலாகாக எடுத்து போடலான்ட்டு போடுறேன். அப்புறம் கட் பண்ண மஷ்ரூம் என் பையன் தான் கட் பண்ணால் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இதில் வந்து அப்படியே நம்ம இந்த இதுலேயே வந்து சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்த்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். தீ வந்து ஓரளவு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஒரு மிதமான தீயிலே அதை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது 2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக நம்ம திரிச்சிட்டு அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வந்து கிண்டிக்கணும். இப்போ இதில் ஹைலைட்டே வந்து இந்த மஷ்ரூமில் ஓட ஃப்ளேவரோட இந்த மிளகு சீரகம் ஃப்ளேவர் நல்ல டாமினண்ட்டாக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஓரளவு எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சா நல்லா மஷ்ரூம் வந்து நல்லாயிடும். அந்த கிரேவி வந்து முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கலர். எனக்கே உடனே சாப்பிடணுன்னு தோணுச்சு. அவ்வளோ நல்ல வாசம். நம்ம எப்போவுமே வந்து எல்லா பொருளையும் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிடும்போது அதில் நிறைய ருசி இருக்கும். ஏன்னா அது நம்ம ரொம்ப அன்பாக எல்லோரும் சாப்பிடணுங்கிற அந்த ஆர்வம் அந்த எண்ணம் இதெல்லாம் கலந்து தானே இருக்குது. அதனால் அது ரொம்ப நல்லா வரும். இப்போது இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி அதோட கலர் எல்லாமே வந்து டெம்ப்டிங்காக இருக்குது இல்லையா? சாப்பிடணுங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே தோணும். இந்த பெப்பர் மஷ்ரூம் கிரேவியை வந்து நம்ம சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து இடியாப்பத்துக்கு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த நல்லெண்ணெய் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றினோம் இல்லையா? அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக எப்பயுமே கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து இப்போ நம்ம சிக்கன் செஞ்சாலும் சரி குழம்பு எந்த கிரேவி செய்யும் போதுமே நம்ம வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். அதனால் இதை வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த மஷ்ரூம் கிரேவியை என்னோடய 2 குழந்தைங்களும் செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே நான் என்னோடய கணவர்
அப்புறம் என்னோடய பிள்ளைங்க எல்லாம் 4 பேருமே சேர்ந்து அதை ரொம்ப நல்லா ரசித்து சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கிச்சன் வேலைகளை சொல்லிக் கொடுங்க. அவங்களும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு எது ஃபஸ்ட்டு போடணும், எது அப்புறம் போடணும், மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருந்து நம்ம எப்படி அதை பழகலாங்கிறலாம் தெரியும்.